சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாய் அப்பா நான் சொல்கின்ற இந்த தேதியில் உன்னை தேடி ஒரு நபரை நான் வரவைக்கப் போகின்றேன். என் குழந்தையே, சாயப்பா ஒருவரை உன் வாழ்க்கைக்கான வரவழைக்கப் போகிறேன் என்று சொன்னதும் அதனை நீ சரிவர கேட்டுவிட்டாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பேரதிசயம் நடக்கும். இல்லை, அதை கண்டு கொள்ளாமல் நீ விட்டுவிட்டாய். ஆனால் உன்னை தேடி வருகின்றவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ளாமலேயே போய்விடுவாய். ஆரம்பத்திலேயே சாயப்பா உனக்கு சொல்லிவிடுகின்றேன், உன்னை தேடி வரப்போவது ஒரு ஆண் என்று. இவரை நானாகத்தான் உன்னை தேடி வர வைக்கப் போகின்றேன் என்பதனை முதலில் புரிந்து கொண்டு, என்ன காரணத்திற்காக சாயப்பா நமக்கு இதை செய்யப் போகிறார், எந்த விஷயத்திற்காக நம் வாழ்க்கையில் இதனை நடத்தப் போகிறார் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். சாயப்பா நான் இருந்து ஒரு உண்மையை உனக்கு எடுத்துச் சொல்லும் பொழுது எக்காரணத்தை கொண்டும் என் குழந்தை அதை நீ விட்டுவிடக்கூடாது. யார் உன் வாழ்க்கையில் நிலையாக நிற்கின்றார்களோ, யார் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர கொடுக்கின்றார்களோ, அவர்களை விட்டுவிடாமல் உன்னை தேடி வருகின்ற உண்மைகளுக்கு நீ எப்பொழுதும் நல்ல பதிலை கொடுக்கும்படி இருக்க வேண்டும். சாயப்பா சர்வசாதாரணமாகவெல்லாம் எதையும் உனக்கு சொல்லித் தருவதில்லை. உன் சாயப்பா எந்த ஒரு விஷயத்தையும் அத்தனை சுலபமாகவெல்லாம் உன் வாழ்க்கையை நடத்தி விடுவதும் இல்லை. ஆனால் இன்று நடக்கக்கூடிய இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும். நான் சொல்லக்கூடியவர் இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி தருவார். என்னவாகும் ஏதுவாகும் என்று இந்த வாழ்க்கையை பற்றி பயந்து கொண்டு இருந்த என்னுடைய குழந்தைக்கு நான் சொல்கின்ற இவர் வந்து மிகப்பெரிய உதவியும் மிகப்பெரிய நன்மையும் செய்து கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி நீ வருந்தாதே. உன்னுடைய எண்ணம் போல் உன் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும். அதை நடத்தி கொடுக்க வருகின்றவர் யார் என்பதனை நான் உனக்கு முன்கூட்டியே சொல்லிவிடுகின்றேன். இவரின் நோக்கம் என்ன என்பதனையும் நான் உனக்கு தெரியப்படுத்தி விடுகின்றேன். எதனால் என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்துவிட்டால் என் குழந்தை நிச்சயமாக உன் வாழ்க்கை அழகாக மாறிவிடும் அல்லவா? சொந்தம் 100 ஆனாலும் கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் மட்டும்தான் தெரியும் இந்த 100இல் எது உண்மையானது எது பொய்யானது என்று. அதற்காக கஷ்டத்தை நாம் தேடி செல்ல முடியுமா? அது தானாகவே ஒரு நாள் உனக்கான பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கும். உன்னை சூழ்ந்து வருகின்ற மனிதர்களில் யார் உண்மையானவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதனை உனக்கு நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, வீணாக பிறந்து முடிவெடுத்து விட்டால் பொழுதுபோக்கிற்கு மீன் பிடிப்பவனுடைய வலையில் சென்று நீ சிக்க கூடாது. பிழைப்பிற்காக எவன் ஒருவன் மீன் பிடிக்கின்றானோ அவன் வலையில்தான் சிக்க வேண்டும். ஏனென்றால் உன்னுடைய மரணம் கூட ஒருவரை வாழ வைக்கட்டுமே தவிர தேவையில்லாத மரணமாக அது இருந்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை நீ உணர வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொள்வதற்காக செய்கிறோம். யாருக்காக செய்கிறோம் என்பது உன் மனநிலையில் இருக்க வேண்டும். நீ சரியாக இருந்தால்தான் உன்னை தேடி நான் எத்தனை பேரை வரவழைத்தாலும் அது உனக்கு பலன்களை கொடுக்கும். இல்லாது போனால் உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த பலன்களும் கிடைக்காது என்பதனை நீ புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, எந்த ஒரு விஷயத்தையும் கடந்து போக முடியவில்லை, அதனை கண்டு கொள்ளாமல் போய்விடு. ஆனால் ஒருபொழுதும் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் மனமுடைந்து மட்டும் போய்விடாதே. யாருக்காகவும் உன்னுடைய வலிமையை நீ இழந்து விடாதே. உன் பாதையில் நீ உறுதியாக நின்று உன்னையே நீ தேற்றிக்கொள். நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான அதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உன்னோடு நான் இருந்து உனக்கு என்ன நடத்துகிறேன் என்பதும் இனி உனக்காக இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதும் நிச்சயமாக உனக்குரிய புரிதலை நிறைவாக கொடுத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். இந்த சாயப்பா உன் வாழ்க்கை நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதுமே யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று உனக்கு இயல்பு மாறாமல் வாழ்வது, அதுதான் உன் வாழ்க்கையை நீ செய்கின்ற மிகப்பெரிய சாதனையும் இந்த சாயப்பா நீ சொல்லுகின்ற நன்றியும் என்பதனை மறந்து விடாதே. இதை இந்த வாழ்க்கையில் ஒருபொழுதும் இழந்துவிடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயங்களையும் என் குழந்தை எப்பொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. இப்படியாக உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் பொழுது என் குழந்தை நீ எதற்குமே கலங்காமல் நின்றுவிடும்.
பாசம் வைக்கும் உறவுகள் ஏராளம். ஆனால் அதற்காக இந்த பாசத்திற்கு ஒருபொழுதும் நீ அடிமையாகி விடாதே. என் அன்பு குழந்தையே, அருகில் இருக்கும்பொழுது இருக்கின்ற பாசம் தொலைவில் சென்றால் தெரிந்துவிடும் அது எத்தனை பெரிய வேஷம் என்று. முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை, பிரிவே இல்லாத உறவுகளும் இல்லை. அதனால் யாரிடத்திலும் எந்த ஒரு எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். என் குழந்தை, ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள். நம்மோடு இருக்கின்ற உறவுகளோடு நம்முடைய உணர்வுகளை நாம் சரியாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், ஏது நினைக்கிறார்கள் என்பதையே நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நமக்கான இந்த வாழ்க்கையை நாம் நிறைவாக வாழ்ந்துவிட்டால் மட்டும்தான் நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் நமக்கு ஒரு சேர கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். எத்தனையோ முறை உனக்கு நான் மிகப்பெரிய துன்பங்களை தரும்பொழுதையெல்லாம் என் குழந்தை, இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ காப்பாற்றிக் கொண்டாய் அல்லவா? இதிலிருந்து உன் வாழ்க்கையை நீ நிறைவாக மீட்டெடுத்து விட்டாய் அல்லவா? அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் உனக்கு பேரதிசயங்கள் நடக்கும். நான் அனுப்புகின்றவரும் உன் கண் முன்னால் உனக்கு தெரிந்து விடுவார். இந்த சாயப்பாவை முன்னின்று ஒருவரை உன் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்தி கொடுக்க அனுப்புகிறேன் என்றால் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையும் இதை நீ விட்டுவிடக்கூடாது. இதை விட்டுவிட்டு அதன் பின்னால் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது. எப்பொழுதுமே இவர்களை நம்பக்கூடாது. யார் நம்மிடத்தில் வந்து பேசினாலும் அவர்களை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்கின்ற மனநிலையில்தானே என் குழந்தை இருந்து கொண்டிருக்கின்றாய். இந்த மனநிலையை எல்லாம் விட்டுவிட்டு இனி உன்னை தேடி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் இனி உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை தேடி நான் வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுப்பதும் என்பதனை உணர்த்துவதும் தான் உன் அப்பா என்னுடைய முக்கியமான வேலை. ஏனென்றால் எதற்கெடுத்தாலும் என் குழந்தை மனமுடைந்து விடுகின்றாய். எந்த விஷயம் நடந்தாலும் வாழ்க்கையில் அதை பெரிதுபடுத்தி விடுகின்றாய். நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உனக்குள் இல்லாமல் போய்விட்டதல்லவா? நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்பதனை நீ அறியாமல் விட்டு விடுவதுதான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளை உருவாக்கி தருகிறது என்பதனை புரிந்து கொள். என் அன்பு குழந்தையே, பொதுவாகவே இந்த உலகத்தில் நாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம் இருக்கிறது. நம்மால் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத ஒரு விஷயம் இருக்கின்றது. அது என்னவென்றால், நீ என்னவாக இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும், எதுவாக இந்த வாழ்க்கையை நாம் மாற்ற வேண்டும் என்று நினைத்தாலும் இதையெல்லாம் நீ சரியாக உணர வேண்டும். இதையெல்லாம் சரியாக என் குழந்தை நீ என்னவென்று முடிவெடுத்து விட வேண்டும். தெய்வமே முன்னின்று நம் கண்முன்னால் வந்துவிட்டது என்று தெரிந்துவிட்ட பிறகு கூட என் குழந்தை அதை ஒரே காலத்தில் நீ வேண்டும் என்று சொல்வதோ இல்லை என்று மறுப்பதோ கூடாதல்லவா? என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு ஒவ்வொரு விதமான உண்மைகளைத்தான் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெருமகிழ்ச்சியைத்தான் நான் தந்து கொண்டிருக்கின்றேன். இனிமேல் என் குழந்தைப்பட்ட துன்பங்களுக்கும் வேதனைகளுக்கும் நீ மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக பெற்றுவிடத்தான் போகின்றாய். மிகப்பெரிய திருப்பத்தை இந்த வாழ்க்கை நீ உணர்ந்து விடத்தான் போகின்றாய். நீ சொல்ல வேண்டிய பல உண்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வர வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி இந்த சாயப்பா சொன்னது போல நாளைய தினம் உன்னை தேடி வரப்போகின்ற அந்த ஆண் யார் தெரியுமா? அதாவது உன் முருகன். அந்த கந்தனே நான் உன் இல்லத்திற்கு வரச் சொல்லியிருக்கின்றேன். கந்த பெருமானிடத்தில் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் பல பல பிரச்சனைகள் இருக்கின்றது. அது உங்களால் தீர்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இந்த சாயப்பா நான் அவர்களுக்கு வெளியில் காவலாக நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அவர்கள் இல்லத்திற்குள் சென்று இந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். என் குழந்தை, நீ நினைக்கலாம், அது எப்படி சாயப்பா ஒரு விஷயத்தை இவ்வளவு எளிமையாக சொல்லிவிட்டார்? சாயப்பா இதுவரையிலும் நமக்கு எதுவும் செய்யவில்லையா? கந்த பெருமான் தான் வந்து செய்ய வேண்டுமா? அப்படியானால் நாம் கந்தனையே வணங்கி இருக்கலாமே. சாயப்பாவை தேட வேண்டிய அவசியம் என்னவென்று நீ யோசிக்கலாம். என் குழந்தையே, அத்தனைக்கும் காரணம் உண்டு. அத்தனை தெய்வங்களும் அவரவர்களுக்கு உகந்த நாட்களில் ஒரு குழந்தையின் இல்லத்திற்கு செல்லும்பொழுது அந்த இல்லத்தில் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும். அந்த குழந்தையின் இல்லத்தில் அத்தனை கஷ்டங்களுக்கும் முடிவு கிடைத்துவிடும். அப்படி இருக்கும்பொழுது நாளைய தினம் உன் சாயப்பாவிற்கும் கந்த பெருமானுக்கும் உகந்த நாள். அதனால் சாயப்பா அவரிடத்தில் சொல்லி உன் இல்லத்திற்குள் வந்து இந்த விஷயத்தை நான் நடத்தி கொடுக்க சொல்லியிருக்கின்றேன். இவர் வருவதை நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று யோசிக்கின்றாயா? சாயப்பா
கந்தன் உன் இல்லத்திற்கு வருகின்றார், உன் வாழ்க்கைக்குள் வருகிறார் என்றால் நிச்சயமாக அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அந்த நேரத்தில் நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை நீ சரியாக உணர வேண்டும். நான் இருந்து உனக்கு சொன்னது போல இந்த நாளில் கந்தன் உன் இல்லத்திற்கு வந்தாலோ அல்லது கந்தனின் ஆசீர்வாதம் உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டாலும் முருகனின் வேலையும் மயிலையும் கந்தனின் நினைவுபடுத்துகின்ற ஏதாவது ஒரு விஷயத்தை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். முருகனின் பெயரை கொண்ட ஒருவரையோ அல்லது கந்த பெருமானுடைய உருவங்களில் ஏதேனும் ஒன்றையோ நிச்சயமாக என் குழந்தை நீ கண்டு கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. நான் இருந்து இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு நடத்தி தருவேன். நான் இருந்து உன் வாழ்க்கையின் அத்தனை உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்வேன். என்னவாகும் ஏதுவாகும் என்பதை உணர்ந்து இனி உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். சாயப்பா சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை இருக்கிறதா? சாயப்பா ஒரு விஷயத்தை பற்றி முழுமையாக தெரியாமல் உலகத்தில் சொல்வேனா? உன் வாழ்க்கையில் எது எது எப்போது எப்படி நடக்கும் என்பது உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா? அப்படித்தான் இந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த விஷயத்தை நான் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.